இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, நம்ம நிறைய பேர் கணக்கே பார்க்கறதில்ல. எவ்வளோ வந்துச்சு கணக்கு பார்க்கறதில்ல. என்ன செலவு பண்ணோம் கணக்கு பார்க்கறதில்ல. இந்த மந்த் இது வாங்கலாமா கணக்கு பார்க்கறதில்ல. இந்த கணக்கு பார்க்காம வாங்குறவங்க, கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் ஒன்று நம்ம நிறைய இழப்போம். இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விகளை சந்திப்போம். பாருங்க, சிலர் இந்த கடன் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கே பார்க்க மாட்டாங்க. அப்படியே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி 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 இங்கே கொடுக்குறாங்களா உடனே வாங்கிறது, அங்கே கொடுக்குறாங்களா உங்களை உடனே வாங்கிறது. இங்கே தேவையா, சரி நம்ம இவ்வளோ கடன் இருக்கோமே, இந்த கடனை நம்ம கட்டணுமே அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலா பக்கத்திலிருந்தும் நெருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன நான் இவ்வளோ வாங்கிட்டேனா, இவ்வளோ கடன்காரனாக இருக்கிறானா. அப்போது சிறிது சிறிதாய் பெருகிறது நமக்கு தெரியாமலே போயிடும். அதனால் இந்த ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்கும் அப்படி தான். எது நடந்தாலும் ஒரு காரே வாங்கணும்னா கூட அந்த கார் முதல்ல கணக்கு பார்க்கணும். நம்ம டக்குன்னு வாங்கிடக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் அவங்களோட பேசுறாருன்னு உடனே ஐயோ ஆண்டவர் பேசிட்டார் அவ்வளோதான் நாளைக்கே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு வாங்க முடியாது. என்னென்னா கணக்கு பார்க்கணும். இதை எப்படி பண்ண முடியும், இந்த மாதம் செலவு வந்தால் நான் எப்படி பண்ணுவேன், நான் இதுக்கு பெட்ரோல் செலவு எப்படி பண்ணுவேன், கணக்கு பார்க்கணும். அப்போது ஒரு திருமணம் நடத்த போகிறோமா, இத்தனை ஆயிரம் பேருக்கு நம்ம பத்திரிகை கொடுத்து போகிறோமா, கண்டிப்பாக நம்ம கணக்கு பார்க்கணும். அப்போது நீங்கள் கணக்கு பார்க்காமல் இருப்பீர்களேயானால் பெரிய நஷ்டம் நமக்கு உண்டாகும். சிலருக்கு ரொம்ப அதிகமாக வர்றவங்க நிறைய பேர் அதை கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு வருகிறதே கொஞ்சம் அல்லவா, உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் அல்லவா. இந்த காரியத்தில் நம்ம கணக்கு பார்க்கல அப்படின்னா நஷ்டம். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எல்லாத்துலேயும் நான் கணக்கு பார்க்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கறதுக்கும் அது வசதியாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கணக்கு பார்க்கறது, ஆண்டவர் உங்களை எவ்வளோ நடத்துகிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நான் ஏன் இப்படி நஷ்டம் அடைகிறேன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். சிலர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இந்த கணக்கு பார்க்காததுனால அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியாதனால அவங்களால மிச்சம் எடுக்கவே முடியல. அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐயோ எதில் நம்ம தவற விடுறோம், எதை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானம் கையிலே நிற்கும். அதனால் இன்று கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாராக.